டேய் சிக்கன் காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்றாத. ஜோதிகாவை பாத்தீல நல்லெண்ணெய் விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெயா ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவ. என்ன பத்தி எதுவும் பேசு, ஜோதிகாவை பத்தி பேசு, அப்புறம் கெட்ட. ஹலோ, காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடிங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார், என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடிங்கிச்சுனா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் ஒரு டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லங்க, நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கறீங்க. ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்த்தேன். This is too much. உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபசரா இல்லையா? ப்ரொஃபசர் இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த காலத்துல ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கறாங்க. எங்களை பார்த்து கேள்வி கேக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம், எங்களுக்கு காலேஜ் இருக்கிறது அதனால தான். மீதி ஹாஃப் டே இருக்கு பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலையெல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம், முதல்ல நாங்க சமைக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் வரீங்க? வாடா. வரேன். இப்போ இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். வரேன். ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சைப்பருப்பு பாயாசமும் உளுந்தம்பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்னு சொன்னீங்க, இந்த ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். அந்த கேப்ல அத புடுறா. ஓகே, சூப்பர். மச்சான் வரப்போற கெஸ்ட்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்பளம். எப்படி? அடா பாவி, இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடா. கெடுத்து குடிச்சு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறதோ ஒரு சூப்பர் ஃபிகருங்க. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம், உளுந்தம் பருப்பு வடை இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அட பாவி, ஐயோ முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டு தரதாக சவால் விட்டுருக்க. இவன் எனக்கு தெரியாது கையை வச்சுட்டான், அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சபதம் விட்டு வந்துட்டேன். மீசை மலையாளமான பந்தயம். ஆமா, அறிவு கெட்டவனே. இத எடுத்து வாயில வைக்கிறேன். பத்த வைக்கிறேன். டேய், ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மீசை பந்தயம் கட்டப்படாது. தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? இது என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்து விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய், அந்த குண்டா இருக்கிறது ஏன்டா? சிச்சி, அது லூசுடா. அதே மேல லவ் பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சு பாரு 2 பொண்ணுங்க. அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே, அது யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டண்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையலை பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்து அதான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. அழகில பாட்டு. நான் யாரு? டுபா குரு மச்சான். நான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழுகலாமா? இந்த பாரு, உனக்கு தேவை பாயாசம் வடதானே? ஆமா. ஏன் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண கேட்ட தோற. என்னது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிட்டா. ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோயினி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சீக்கிரம் எப்படியாவது பண்ணி அசத்திரணும்டா அவளுக்கு. என்னது சமைக்கிறத விட்டுட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நோ உங்களுக்கு எல்லாம் எப்படி சூப்பரா சமைச்சு போடுறதுன்னு திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, தெரியலனா விட்டுருங்க. விடுறதா? அனாவசியமா மீச போயிட போகுது. இத பாருங்க, மீசைய பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் வீக் இல்ல. லிஸ்டுக்காக we are waiting. லிஸ்டா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம டைரக்டர் மச்சான் இருக்காருங்க, என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல உட்கார்ந்துட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி மண்டையில இருக்கிறதெல்லாம் ஸ்டவ் மேல இறக்கி அப்படியே வடபாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். யா டேய், முதல்ல பாயசத்தை பண்றோம். நான் படிக்கிறேன். பா பருப்பு 1 கிலோ. அதான்டா அந்த பைத்தம் பருப்பு. என்ன பேச்சு பேசுற? பாதாம் பருப்பு கூட தான் பா பருப்புன்னு கடைக்காரர் எழுதுறாரு.
டேய் 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 நாம பைத்தம்பருப்பு பாயசம் தானே செய்ய போறோம். கண்டுபிடிச்சாரா? அதானே நானும் சொல்றேன். குட்ரா, எடுத்து குடுறா, குடுறா. பாயாசத்தை அப்புறமா கிண்டுவோம். ஆ. முதல்ல வடைய பாப்போம். சொல்லு என்னது? எண்ணெய் 1/2 கிலோ. என்ன முட்டாள்ற இந்த லிஸ்ட போட்டது? வேற என்னன்னு போட்டா எனக்கு என்ன தெரியும்? டேய் கடல் எண்ணெய் தான்டா. நீ என்ன பேச்சு பேசுற? கடல்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய் எல்லாம் எண்ணெய் இல்லாம அதுக்காக என்னடா பண்ண சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சிரோட என்ன அடிச்சிட்டு ஒருத்தன் இருக்க? அடிக்கிற வாத்திக்கிற அந்த ஏன்? புடவைகளை தூக்கி மண்டையில போட்டுறாங்க. யா, மதுரை எரிஞ்ச பாட்டுல கருகி பொழைச்ச ஒரே ஆள் நீதானடா. இந்த பாரு, எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. போட்டு? அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் ஒண்ணுமண்ணா போட்டு அதுல பாயசத்தை பண்ணி ஆ, வைப்போம். இப்ப அதுதான் சொல்லுங்க, இது இருக்கட்டும். நியாயம். அப்படியே குத்துனா ஏன்? எல்லா பருப்பையும் போட்டா பாயசம் வராதுடா. என்ன? போஸ்டர் ஓட்டுற பசதா வரும். ஏதோ ஒண்ணு வருது. சரக்கு வச்சிருக்கேன், ஏய் இந்த பாட்டுக்கிட்டு பாடல் வச்சா கொண்டு போடுவோம் உன்னை. வெடி உள்ளார. இறக்கி வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன். டார்லிங். ஆ? ஆ? இங்க வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்கார்ல, அவட்ட போய் ரவி சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சான்னு சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களே. அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏத்து பேசிக்கிட்ட லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றாச்சு இப்போ. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி. அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யாரு இது? நான் தான் பாட்டி, உங்க பேத்திய ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ ஆம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி. அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர No! மாட்டேன். இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். ஏய். Shut up! என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். கேட்டா ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாதுன்னு புதுசா வந்த விருந்தாளிகிட்ட வசூல் பண்ண பாக்குறியா? கொண்டு போடுறோம் உன்னை. போடா இங்கிருந்து. நீ வாங்க பாட்டி. அவன் வாடா, படம் வேற வச்சு இட்லி. ஒரு அருமையான ப்ரொடியூசரை கெடுத்து விட்டாங்க. சார், டைரக்டர் சார். என்னையா? குட் மார்னிங் சார். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோனி வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோனியா? எங்க அங்க சார்? பாரியா. ஆ! இந்த ஹீரோனிய வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம், 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 குட் மார்னிங் மேடம். ஐ ஆம் ஜேம்ஸ் இட்லி. மேடம், காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காம சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த்ல இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க. இத போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. மேடம், 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 கண்ணம்மா, நீயா? ஏய், எந்திரி எந்திரி லூசு. அம்மா, யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ நடிகர் அடிக்கணும்னு சொன்ன, அவர்தான் இந்த ப்ரொடியூசர் சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவன் சொன்னா நீங்க வந்துடுறதா? ஏய், என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க டைரக்டர் ஆனதுக்கு பின்னால தான் நடிப்பேன்னு சொன்னீங்கல்ல? சொன்ன. அப்புறம் இங்க வந்த? நீங்க எப்ப டைரக்டர் ஆகுது, நான் எப்ப நடிக்கிறது? நீங்க இன்னும் டீ காஃபி நில்லு, ஏய், யோ, யோ, ஏய், கிராக், நில்லு. ஏய், ஏய், நில்லு. ஏய், கடைய பத்தியா? ஏய், ஏய். நான் கூப்பிட போய்கிட்டு இருக்கியா? மேக்கப் போட்டோன்னு பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா? இந்த பார், சொல்ற கேளு. இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப் பண்ணிட்டு 3 நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீங்க நம்பி தெருவுல தெரியாத. நான் ஹீரோ ஆனவன நீ ஹீரோனி ஆகலாம், அது வரைக்கும் பொறுமையா. நான் ஹீரோ நடிட்டு கூட நீங்க ஹீரோ ஆகலாம். ஏய், நீ எனக்கு சான்ஸ் தர்றியா? என்ன ஏய்தா பேசிக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு. யோ, யோ, டேய் ஹீரோனி கை பிடிச்சிடுங்க. ஹலோ, அவசரப்பட்டு கை நீட்டுறவள வச்சுக்கிறாங்க. என்ன? அவன் யாரு தெரியுமா? யாரு? என்னோட லவர். நான் கட்டிக்க போற பிள்ளை. வேண்டாம், அவட்டே கேளுங்க. நீ இப்படி வா. மேடம், இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர்? நோ நோ நோ, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா? சார் சார், எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். நான் பிறந்தது மும்பைலோ, நான் படிச்சது அமெரிக்காலோ. சார், என் ஃபேமிலியே நார்த் இந்தியா சார். ஓஹோ, அப்ப இந்த ஆளு உங்களுக்கு தெரியாது? நான் பார்த்ததே இல்ல. Who are you man? ஏண்டி நான் சொன்னது என்கிட்ட தெரியாது. ஏண்டி? ஏய், யோ, வாயா அப்படி, வாயா அப்படி. எப்படியா? ஏய், ஏய், நம்ம ஹீரோனி மேல கை வச்சா போட்டு அடிங்க அவனை. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.